ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச ப்ரேஸ்லெட்டுக்கும் நெக்லஸுக்கும் மேட்சாக ஒரு இயரிங் செய்யலான்னு சொல்லிவிட்டு இயரிங் பேஸை முதல்ல எடுத்துக்கிறேன். அதில் வந்து B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஹாஃப் பீட்ஸ் ஒயிட் பீடு வந்து எடுத்துருக்கேன். அந்த ஒயிட் பீடை வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து இயரிங்கோட மேலே உள்ள பார்ட்டுக்கு போடுறதுக்காக இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஹாஃப் பீடு. இப்போ வந்து ஒரு இயரிங் நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதே போல் இன்னொரு இயரிங்கையும் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஹெட் பின் எடுத்துக்கிறேன். இதுதான் ஹெட் பின்னு. சில்வர் கலர் தான் நான் எடுத்துருக்கேன். இந்த ஹெட் பின்னில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளாக் பீடு எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு வந்து ஒயிட் பீடு, அப்புறமா ஒரு பிளாக் பீடு எடுத்துருக்கேன். இதோட சைஸ் எல்லாம் எனக்கு தெரியலை, என்கிட்ட இருந்த பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நமக்கு வந்து 6 செட்டு வந்து தேவைப்படுது. அதுக்காக நான் வந்து இந்த 6 செட்டையும் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கம்மலில் வந்து 3, இன்னொரு கம்மலில் 3, டோட்டலாக 6 பீசஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த 6ஐயும் செஞ்சு முடித்த பிறகு ஒரு கட்டர் வச்சு எக்ஸஸாக இருக்கிற அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒரு பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெண்டர் வச்சு அதை வந்து நான் வந்து பெண்ட் பண்ணி எடுத்துக்கேன். இது வந்து எனக்கு பெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஜுவல்ஸ் பண்ணுறனால எனக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகிட்டு இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்க 6 பீட்ஸையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்ருக்கணும். ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து 3 பீட்ஸை வந்து நான் வந்து இதில் வந்து போட்டு அதை வந்து லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகுமா அந்த செஞ்சு வச்ச மேலே உள்ள பார்ட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த ஜம்ப்ரிங்கில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெடி ஆகிரும். அப்புறம் இன்னொரு இயரிங்கையும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இயரிங்கோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. நான் அதை வியர் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.